எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல 3வது பாகம், 16ல 3வது பாகம். நான் சத்திய நெஞ்சேனும் கிருஷ்ணனை போலே இதோட 3வது பாகம் இன்னைக்கு. இது நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். பதிவு 86ல திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 16ல 3வது பாகம். யாம் சத்திய நெஞ்சேனும் கண்ணனை போலே. இதுல கிருஷ்ணன் போய் சொல்றது நம்ம சொன்னோம். கிருஷ்ணனோட சேஷ்டையில எல்லாம் நிறைய கிருஷ்ணனோட சேஷ்டைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். போன இதுல எல்லாம் நேற்று பதிவுல கிருஷ்ணனோட சேஷ்டையெல்லாம் பார்த்தோம். நம்ம எத்தனை சேஷ்டையெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி அவரோட கிருஷ்ணனோட அதெல்லாம் கிருஷ்ணனோட பாட்டுல பெரியாழ்வார் பாட்டுல நிறைய சொல்லியிருக்காரு. பெரியாழ்வார் பொய் பேசுறது சொல்றான். அந்த அவ்வளவு ஒரு திறமசாலியம் பொய் சொல்றதுல. அந்த கிருஷ்ணனுக்கு நம்ம அர்ஜுனனுக்கும் அதுதான் சொல்றாரு, என்னை அடையிறது பண்ணணும். இப்ப நம்ம சத்தியன்றத சொல்லணும், அவ்வளவுதான். உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா நம்ம சரமஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. சரமஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா சர்வதர்மான் பரித்யக்ஷ மாம் ஏகம் சரணம் பிரஜ, சர்வதர்மான் பரித்யக்ஷ மாமேகம் சரணம் பிரஜ, அஹம்சா வர்ச்சவாபேஷு மோக்ஷேஷ்யாமி மாசு சகா. மோக்ஷேஷ்யாமின்றது மோட்சம் கிடைக்கும். மாசு சகான்னா வர்த்தாது. மாசு சகான்னா வர்த்தாது அர்த்தம். சர்வதர்மான் பரித்யக்ஷ யாம் ஏகம். எல்லாரும் நீங்க அந்த பூலோகத்துல இருக்கவங்க எல்லாருமே பரித்யக்ஷ மாம் ஏகம் சரணம் பிரஜ. அதுதான் உங்களுக்கு சரமஸ்லோகன்றது. மாம் ஏகம் சரணம் பிரஜ. எந்த கோயில் எல்லாம் பெருமாள் கோயில பாத்தீங்கன்னா பெருமாளோட கையில இருக்கும். கையில மாம் ஏகம் சரணம் பிரஜ. இது பர்டிகுலர் உப்பிலேப்ப கோயில் போனீங்கன்னா கையில பார்த்தா தெரியும். மாம் ஏகம் சரணம் பிரஜ, நான் ஒருவன் என்னையே சரணடை, உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றதா அதுக்கு எது சரணம் பிரஜ. பிரஜா உன்னுடைய மனசுல இருக்க விக்னங்கள்லாம் தீரும்னு அர்த்தம். மாம் ஏகம் என்னையே சரணடை, என் ஒருவரையே சரணடை அப்படிங்கிறத அர்த்தம். மாம் ஏகம் சரணம் பிரஜ. அது சரமஸ்லோகம். அகம்சா சர்வ பாபேஷு. உங்க உள்ளத்தோடு சேர்ந்து இருக்க பாவங்களும் நீங்க வெளியில அதாவது புறப்பாவம் அகப்பாவம். புறப்பாவம் என்னன்னா நீங்க இருக்கிறவங்களை திட்டுறது, மற்றவங்க மனசுல ஓடிக்கிறது. அதெல்லாம் அகப்பாவம் என்னன்னா புகழ் மனசுக்குள்ளே நினைச்சிடும். அப்படி போட்டு எப்படி ஆகட்டும் அவனுக்கு, அது அகப்பாவம். அதாவது அகம்சா மனசால இருக்கிற பாவமும் சேர்ந்து. அகம்சா சர்வ பாபேஷு. அகம்சா எல்லா மனத்தாரை மனதில் நினைப்பதால் ஏற்படக்கூடிய பாவத்தையும் சேர்த்து சர்வ பாவம் எல்லா பாவத்துக்கும் மோக்ஷேஷ்யாமி மோட்சத்தை கொடுத்து. எப்ப மாம் ஏகம் சரணம் பிரஜ, என் ஒருத்தரையே நீ காலில் விழுந்து சரணம் அடைஞ்சா ஏ கதின்னு வந்ததுதான் சரணாகதின்றதான். சரணாகதி அடைஞ்சா உனக்கு கிடைக்க விட்டுறது அவரோட இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சத்தியன்றதுக்கு சொல்றேன் பாருங்க. கிருஷ்ணன் எவ்வளவு இடைக்குட்பெண்டது கூட ஒரே குத்து கொண்டாட்டம் தான் இல்ல. கடைசியில கிருஷ்ணனோட புள்ள எடுத்து அவன் செத்து போன உடனே அந்த அவனோட கிருஷ்ணனோட அவனோட ஒய்ஃப் இருக்கா இல்லையா, அவளுக்கு வயசுல பரிசுத்த மகாராஜா குழந்தை இருக்கு. வயிற்றுக்குள்ள குழந்தை உருவாயிடுச்சு. அந்த குழந்தை செத்து போன உடனே அந்த கிருஷ்ணன் இப்ப என்ன பண்றான், ஒரு இது அஸ்வத்தாமன் அபாண்டவி அஸ்திரம்னு ஒரு அஸ்திரம். அபாண்டவி அஸ்திரம்னு அந்த அஸ்திரத்தை மந்திரிச்சு, அந்த அஸ்திரம் என்னன்னா வம்சத்தையே வழிக்கக்கூடிய அஸ்திரம். அபாண்டவி அஸ்திரம்ன்றது ஒரு வம்சம் பூரா, அந்த வம்சம் பூரா அழிஞ்சு போகும். யாரா இருந்தாலும் அந்த வம்சம் பூரா அழிஞ்சு போகும். அந்த அஸ்திரத்தை பிரயோகிச்சிடறான் பாண்டவர் மேல. அது பண்ணக்கூடாது, எல்லாரையும் அது பண்ணக்கூடாது. அது திரும்பி வாங்கவும் தெரியல அவனுக்கு. அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிடலாம். அந்த அஸ்திரம் என்ன பண்ணிடுறது, பாண்டவரோட வம்சம் எல்லாரையுமே அழிச்சிடுது. பஞ்ச பாண்டவர்கள் மட்டும் இவரோட கூடியே இருக்கிறதுனால, கிருஷ்ணனோட கூடியே இருக்கிறதுனால அவங்கள மட்டும் ஒண்ணும் பண்ணல. மீதி அவரோட வம்சம் அத்தனையும் அழிச்சிடுது. ஆக அந்த வம்சத்துல அபிமன்யோட பிள்ளை வயத்துல உத்தர வயத்துல சுபத்திர வயத்துல குழந்தை உருவாயிருக்கு இல்லையா, அபிமன்யு
வயதுல பரிசுத்து ஒன்று அந்த குழந்தையை போய் இந்த அபாண்ட வேஸ்திரம் கொண்டுடுறது. கொண்டுட்ட உடனே அழறா ஓன்னு. அவன் அழும்போது கிருஷ்ணன் வந்து அங்க பக்கத்துல இருக்க, எல்லாரும் இருக்கா. இந்த குழந்தையும் சேர்த்து அப்படியே குழந்தை பிறக்கிறது அவனுக்கு. உடனே வயிற்று வலிக்கிறது, துடிக்கிறா. பிறந்த உடனே கறி பிண்டை பாப்பு வந்துருக்கு, கருகிருக்கு. சூடுபட்டு அந்த அந்த பிண்டை வந்து அப்படியே கருகிருக்கு. உடனே கிருஷ்ணன் என்ன சொல்றார், கிருஷ்ணன் கிட்ட கத்த எல்லாரும் அழறா, எப்படியாலும் காப்பாத்து அப்படின்னு. இவளை நீங்க தான் காப்பாற்றணும், இந்த குழந்தை எப்படி ஆயிட்டு, என் வம்சமே இல்லாத போயிட்டு, அடியோட பூண்டோட அழிஞ்சு போயிட்டு கதற. கிருஷ்ணனுக்கு என்ன சொல்றதுன்னே புரியல, பேசாம இருக்கார். அந்த நேரத்துல ஒரு அசரீதி சொல்றது, இங்க நைஷ்டிக பிரம்மச்சாரி யார் இருக்காங்க, அவங்க அந்த குழந்தையை தொட்டு தூக்கினால், அந்த குழந்தையை தடவினால் அந்த குழந்தை உயிர் பெறும்னு அசரீதி சொல்றது. எல்லாம் கிருஷ்ணனோட மாயை செயல் தான். அசரீதி சொல்றது. நைஷ்டிக பிரம்மச்சாரினா என்ன அர்த்தம்ன்றதுக்கு அதுக்குதான் நான் இதை சொல்றது. நைஷ்டிக பிரம்மச்சாரி என்னன்னா, உள்ளத்தாலும் கற்பில் கெடாதவன். உள்ளத்தாலும் கற்பில் கெடாதவன்றது எவ்வளவு பெரிய விஷயம். அது வெளியில கெட்டு போறது வேற. வெளியில யார்கிட்ட கிருஷ்ணன் வந்து அவ்வளவோ கோபிகளோட எல்லாமே அவங்க கூட அத்தனை சரசமே பண்ணினாலும் அத்தனையும் ஒரு மாயை தான். அவங்க எல்லாம் தேவர்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களோட வேண்டுதல் ஒரு 33 தேவர்களும் ஒவ்வொரு தடவை கிருஷ்ணனை வந்து லட்சுமி கூட இருக்கிறத பார்த்துட்டு, எங்களுக்கு இது மாதிரி உங்க கூட இருக்க முடியே, அந்த இது கிடைக்கலையே, அது ஒரு சாபம் அவங்களுக்கு கிடைக்கிறது. அந்த நேரத்துல எல்லாரும் கேட்கும்போது நீங்க வந்து நான் பூலோகத்துல வந்து பிறப்பேன், கிருஷ்ணனா பிறக்கும்போது நீங்க எல்லாம் 33 தேவர்களும் அந்த யாதவ குல பெண்களா பிறந்து ஆட்சிகளா வந்து நீங்க இருப்பீங்க. அப்போ உங்க கூட நான் உங்களை தொட்டுக்கிட்டு உங்ககிட்ட விளையாடி பேசி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணன். அதுதான் அதெல்லாம் அந்த யாதவ குல பெண்கள் எல்லாம் பிறந்தாலே ஒழிய அத்தனையும் ஒரு நப்பின்னை வந்து கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனோட நினைவு இல்லாத நிலைமை கிடையாது. நப்பின்னையை வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னு கிருஷ்ணன் சொல்லும்போது நப்பின்னை கோச்சுக்கிறான். கிருஷ்ணன் கோகுலத்தை விட்டு துவாரகைக்கு அது மதுராவுக்கு வந்து கம்சனை கொண்டதுக்கு போகும்போது நப்பின்னையை கூப்பிட்டு நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்றாராம். சொல்லும்போது நான் மறந்தா தானே ஞாபகம் வச்சுக்கிறது, நீ என் மனசை விட்டு போவே இல்லை, என் மனசுக்குள்ள நான் உன்னை நிறுத்திட்டேன், நீ என்னை விட்டு போவே முடியாதுன்றான். அது மாதிரி கடைசி வரைக்கும் கிருஷ்ணனோட இன்னொரு பிரதிபிம்பம் நப்பின்னை மனசுல இருந்துட்டு. அதனால நப்பின்னையோட காதல் வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அதுக்கு வந்து ஒரு ஈடே கிடையாது. நப்பின்னை வந்து எந்த நேரமும் தன் ஒரு மயக்கத்தையே இருப்பா, கிருஷ்ணன்ற மயக்கத்திலேயே. அது மாதிரி அதெல்லாம் வந்து என்ன அவங்க கூட கூடல்ன்றதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வந்து பரமாத்மா கிட்ட ஜீவாத்மா தானா இழுக்கிறது, ஜீவாத்மாவை பரமாத்மா தானா உள்ள இழுத்துக்கிறது, அவ்வளவுதான் இருக்கு. வியாக்கியானன்றது அதுதான். அதனால கிருஷ்ணன் வந்து அவங்க கூட எல்லாம் பேசி பழகி எல்லாம் பண்ணாங்க கூட கற்புங்கிற வார்த்தையே வந்து ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் கிடையாது, பூலோக மனிதர்களுக்கு தான். அதனால அப்ப அந்த அசரீரி சொல்றது நைஷ்டிக பிரம்மச்சாரினா மனதளவிலும் கெடாதவன். மனதால கூட இன்னொரு பெண்ணை இன்னொரு இதை வந்து பத்திரமா மனசுல நினைக்கிறதோ அவளை அடையணும்னு நினைக்கிறதோ அந்த வந்து அவன் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரின்றவன் வந்து கல்யாணம் பண்ணிக்காதவன். நைஷ்டிக பிரம்மச்சாரினா மனதளவிலும் கெடாதவன். அவன் தொட்டா அப்ப என்ன சொல்ற, கிருஷ்ணன் என்ன சொல்ற, சத்தியவானா நான் வந்து சத்தியவான்றது உண்மையானால், நான் வந்து நைஷ்டிக பிரம்மச்சாரின்றது உண்மையானால் இந்த குழந்தை பழகிட்டோம் அப்படின்ட்டு அந்த குழந்தை மேல கையை வச்சு தடவுற. அந்த குழந்தையோட அந்த கருப்பு நிறம்லாம் மாறி, குழந்தை அந்த கலர்லாம் மாறி பொன்னிறமா மாறி, அப்புறம் குழந்தை உயிர் பெற்று அழ ஆரம்பிச்சு குழந்தை வந்துடுது. அதுதான் பரிசுத்த மகாராஜா பிற்காலத்துல அர்ஜுனனோட வம்சம் அந்த மாதிரி தழைக்கிறது. அந்த குழந்தை பிறந்துடுது. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாருக்கும் சந்தேகம், கிருஷ்ணா நீ வந்து எப்படி நீ நைஷ்டிக பிரம்மச்சாரின்றிய, நீ எவ்வளவு பண்றிய, இதெல்லாம் எல்லாமே என்னோட மாயை தான்றத கிருஷ்ணன் வந்து தன்னுடைய ரூபத்தை காட்டுறாருங்க எல்லாருக்கும். நான் வந்து மகாவிஷ்ணுவோட இதுக்கு. அப்ப நீ ஏன் நீ அப்ப கிருஷ்ணன் கேட்பாங்க அவங்க அவரை, நீ வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்ட, நீ வந்து இவ்வளவு பெரிய சண்டைக்கு காரணமான, இவ்வளவு பெரிய மகாபாரத யுத்தம் வந்தது, இந்த யுத்தமே இல்லாதையே நீ பண்ணிருக்கலாமே, இதெல்லாம் ஏன் இது வந்து எல்லாரும் சொல்றா. பாஞ்சாலி கேக்குறா, எதுக்கு என்ன வந்து ஒரு துயில் வீழ மாதிரி ஒரு நிலைமையில கொண்டு போய் விட்டாங்க, என்ன ஏன் அவங்க துயில் வீழ மாதிரி வச்ச அப்படின்னு கேட்டா. கேட்கும்போது கிருஷ்ணன் என்ன சொல்றார், இதெல்லாம் விதிக்கப்பட்டது, இதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அந்த நேரத்துல ஒன்னு அவ்வளவு தூரம் அவங்க வந்து இழுத்துட்டு வந்து சபையில் இருக்கிற வரைக்கும் நிறுத்தினா உன்னிடம் வந்து எனக்கு வந்து ஒரு அப்பீல் வரணும். நீ வந்து என்ன நோக்கி 100% நீ ஒரு கையில நீ மூடிட்டு இருந்த இல்லையா, உன் மார்பை மூடிட்டு இருந்த,
மார்பை மூடிட்டு இருந்தேன்னா நீ வந்து உன்னையும் நம்புற, உன் கையை நம்புற, இந்த கையும் கையில இருக்க துணியும் இந்த மார்பை காப்பாத்தணும்னு நம்புற, மூடுற. ரெண்டா நீ ரெண்டு கையும் விட்டு கிருஷ்ணான்னு பத்தியா, அப்ப நான் உனக்கு என்ன செய்யணுமோ உனக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை நான் பண்ணிட்டேன். அது வேற. ஆனா உன்னுடைய அந்த அந்த இது வந்து இந்த அந்த நிலைமை உனக்கு ஏற்பட்டு அந்த நிலைமையை பீமன் பார்த்த அப்புறம் தான் துரியோதனனை கொள்வேன், அவன் தொடைய பொணத்து ரத்தத்தை எடுத்து தலையில தடவுவேன்ற சபதம் போட்டான் இல்லையா? அந்த சபதத்தை நிறைவேற்றதுக்குன்னாதான் பாரத போர் வந்தது. பாரத போர் வந்ததுனாலதான் பெரிய அழிவு. எவ்வளவு பெரிய அழிவு, எத்தனை பேர் மாட்டாங்க, எவ்வளவு பெரிய பெரிய இல்லாட்டா அவன் துரோணரையும் சல்லியனையும் விதுரரையும் இவங்க எல்லாம் எப்படி அழியத்துக்கே வழி. விதுரர் வந்து காட்டுக்கு போயிட்டாரு. விதுரர் காட்டுக்கு போயிட்டார். பீஷ்மர்லாம் நான் சாகத்தே கிடையாது. அவரு சிரஞ்சீவி மாதிரிதான். அவரா மனசுல வந்துச்சு போர் நான் வாழ்ந்தது நான் சாகணும் அப்படின்னு நினைச்சாதான் சாக முடியும். அந்த மாதிரி நினைச்சாரு. சிரண்டி எதிர வச்சு அர்ஜுனன் இல்ல பார்த்த அர்ஜுனன் அம்பு வைக்கிறத பார்த்த உடனே அது மாதிரி நினைச்சு இனிமே நான் இருக்கக்கூடாது, நான் சாகணும்னு நினைச்சேன். துரோணர் இவங்க எல்லாம் வந்து அவ்வளவு ஈஸி இல்லை. அத்தனை பேரையும் அவர் வந்து கிருபர்லாம் வந்து பெரிய வில்லாளி. அத்தனை பேரும் வந்து அவங்க அவ்வளவு பெரிய வில்லாளிகளையும் மாச்சு, அத்தனை பேரையும் மாற்றி மிகப்பெரிய பூமிக்கு பாரத குறைச்சி மகாபாரத போரை கொண்டு அந்த போர் வந்தது காரணமே அதர்மங்கள் அழியணும், தர்மம் நிலைநாட்டணும்ன்றதுதான். அதுக்காகதான் அந்த போர் வந்தது. அது ஒன்னாலதான் நடந்தது. எல்லாமே விதிக்கப்பட்டவை, அது மாதிரிதான் நடக்கிறது அப்படின்ற. அதே மாதிரி தர்மம் கேட்கிறாரு, நான் வந்து சூதாடும் போது நீ எனக்கு உதவி பண்ணியிருந்தேன்னா இந்த போரே வந்திருக்காதுங்க. இவ்வளவு பெரிய சக்தி படைச்சவன் நீ எனக்கு உதவி பண்ணியிருந்தேன்னா இந்த போரே நடந்திருக்காதுன்னு சொல்ற தர்மன். அப்ப என்ன சொல்றார் கிருஷ்ணன், நீ வந்து இப்ப சொல்றாத. ஆனா அப்ப அர்ஜுனன் என்ன பண்ணான், அர்ஜுனன் சூதாடும் போது கூட சகனியை வச்சுட்டான். அர்ஜுனன் வந்து நேரா சூதாடல, அவனோட மாமாவை விட்டு சூதாட சொன்னான். ஏன்னா அவன் அதுல வந்து அந்த வித்தையில சிறந்த பண்றதுக்கு அவன் வந்து சகுனியை விட்டு சூதாட சொன்னான். ஆனா நீ என்ன பண்ண, நீ சூதாடுறது எனக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா நான் வேண்டாம் தடுப்பேன் திட்டுவேன்றதுக்காக நீ எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். நீ வந்து உனக்கு நீ எனக்கு தெரிவிச்சு என்கிட்ட நான் என் சூதா ஆடணும் என் கூட உதவி பண்ணி என்கிட்ட கேட்டு உனக்கு இப்ப நீ சூதாண்டதுக்கு பதிலாக என்ன ஆட விட்டுருந்தேன்னா இந்த பாரத போரே முடிஞ்சிருக்கும், வந்திருக்காது. அப்பயே வந்து அவங்க எல்லாம் பராரி ஆயிருப்பாங்க. அது என்னால பண்ணிருக்க முடியும். ஆனா நீ என்ன கூப்பிடல, நான் வாசல தான் நின்றுந்தேன். நீ என்ன கூப்பிடலையே, எனக்கு இதை கூப்பிடாதது மட்டும் இல்லை, எனக்கு தெரியாம இதை செய்யணும்னு வேற நீ நினைச்ச இல்லையா, அதனாலதான் இது நடந்தது அப்படின்ற. அப்புறம் சொல்றார் கிருஷ்ணன், எல்லாமே ஒரு காரண காரியத்துக்கு தான் இது நடந்தது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இழப்பு வந்ததுனாலதான் இந்த பாரத போர் வந்து போர்ல இவ்வளவு பெரிய ஒரு முடிவு, மிகப்பெரிய முடிவு, மிகப்பெரிய வில்லாளிகளுக்கும் மிகப்பெரிய பலசாலிகளுக்கும் அரசர்களுக்கும் ஒரு முடிவை கொண்டு இந்த பாரத யுத்தம் இது நடந்ததுன்னு சொன்னார். அதனால அந்த இடத்துல கிருஷ்ணன் என்ன சொல்றார், அதுதான் திருப்பூர் பெண் பிள்ளை சொல்ற பார்த்தீங்களா, அந்த இடத்துல யான் சத்தியன் என்றேனும் கிருஷ்ணனை போல யான் சத்தியன் கிருஷ்ணன் எங்க சொல்றார், அந்த பரீட்சித்து எழுப்பதுக்காக சொல்ற. பரீட்சித்து கரிக்கட்டையா இருக்கும் போது யான் சத்தியவான் என்பது உண்மையானால், நான் நைஷ்டிக பிரம்மச்சாரிங்கிறது உண்மையானால் இந்த குழந்தை உயிர் பெறட்டும் சொல்றாரு. அததான் இவன் சொல்ற, யான் சத்தியம் என்றவரோ கிருஷ்ணனை போல. நான் என்ன கிருஷ்ணனை போல நான் சத்தியவான்னு சொல்றேன்னா எங்கேயாவது சொன்ன சொல்லி அது மாதிரி இந்த பெருமாளை போய் நான் சேவிச்சிருக்கேன்னா, அதனால என்ன இருக்க சொல்றீங்க. திருப்பூர் பெண் பிள்ளை ராமானுஜருக்கு சொல்ற. ராமானுஜருக்கு சொல்லும் போதே ராமானுஜருக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் இந்த ஞாபகங்கள்லாம் வருது. ஏன்னா கிருஷ்ணனுக்கு வந்து சரியான ஒரு சாட்சி வந்து பலராமர் தான். பலராமரோட மறு அம்சம் தான் இவர் ராமானுஜர் இல்லையா. அதனால அவருக்கு தெரியும், அவருக்கு வந்து அதெல்லாம் ஞாபகம் வருது, பழைய இதெல்லாம் ஞாபகம் வந்து மறந்து போகுது. அதுவும் கிருஷ்ணனோட செயல் தான். அதை உடனே மறக்கடிச்சிடும், அது நடந்த மாதிரியே தெரியாது மாதிரி. அந்த மாதிரி பண்ண அங்க திருப்பூர் பெண் பெயர் பாகம் 3 முடிஞ்சிருது. நாளை சற்று